வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எத்தனை பேர் மனசில் ஹெல்த்தியாக மட்டும் இருந்துட்டால் போதும்பா, வேறு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு எத்தனை பேர் மனசில் ஓடிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோட ஒன் டே ரொட்டீன் தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருந்தப்போ அம்மா வெள்ளை சோளத்தை பார்த்துட்டு இதில் பனியாரம் சுட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சுற்றலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ஊற வைக்க மறந்துட்டேன். ஒரு 7 மணி வாக்கில் காலையில் ஊற வச்சேன். ஒரு 11 மணி வாக்கில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்ச மாவில் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரிசி மாவும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு சோடாப்பு லைட்டாக போட்டுக்கிட்டேன். அது புளிச்சாதான் பணியாரத்துக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால 12 மணி வெயிலில் நல்லா புளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிலில் வச்சுட்டேன். நீங்களும் மாவு புளிக்கலை அப்படின்னா அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிலில் ஒரு 2-3 ஹார்ஸ் வச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா புளிச்சிடும். அந்த புளிக்கிற டைம்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குண்டு மல்லியெலாம் இருந்துச்சு, அதை போய் பறித்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த செடியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த செடிக்கு ஒரு 45 above இயர்ஸ் இருந்தாலும் அதுக்கு கம்மியாலாம் இருக்காது. என்னோடய அக்கா காலத்துலேருந்தே இந்த செடி இருக்குது. கூடவே கொஞ்சம் கனகாமரம் பூவும் கிடச்சிருந்துச்சி அப்படின்றதுனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு மாலை கட்டிடலாம் சுற்றிடலாம் அப்படின்றதா தான் ஐடியா. ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டி இருந்தது அப்படின்றதுனால அது ஒரு லைன் இது ஒரு லைன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு நம்ம கற்றுக்கிட்ட கலையெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அம்மாவோட ப்ளவுஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே முக்கால்வாசி அளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. சின்ன சின்ன டவுட்ஸ் மட்டும் தான் வச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே ட்ரா பண்ணுறது கட் பண்ணுறது எல்லாமே ஞாபகம் இருக்குது. அடுத்தது ஆதிக்கு நைட்டே முளைக்கட்டின ஆரிய ராகி கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுட்டேன். இதோட மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த கம்பு அப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் முளைக்கட்டும்ல, அதே மெத்தட் தான். நைட்டு ஒரு ஈவினிங்காக ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆரியத்தை ஊற வச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா கட்டி வச்சிட்டோம் அப்படின்னாவே காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ள சூப்பராக முளைக்கட்டி வந்துடும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ரொம்ப குட்டி குழந்தையா இருக்காங்க அப்படின்றப்போ நைட்டு ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மதியம் அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஆதிக்கு 7 o'clock போல் கூழெல்லாம் செஞ்சு ஊட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மாவு புளிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பராக புளிச்சிருந்துச்சு. அடுத்து இதை வச்சு பணியாரம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பணியாரத்துக்கு தான் ட்ரை பண்ணிருந்தேன். இந்த டைமு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வச்சே ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரட்டும் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் மட்டும்தான் வச்சு ட்ரை பண்ணிருந்தேன். எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், மிளகாய், காரத்துக்கேற்ப, அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அது பக்கத்தில் தோசை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு எனக்கு தோணுனதுனால முட்டை தோசை ஒன்று ட்ரை பண்ணிருந்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட அரிசி மாவு ஆட் பண்ணாமல் சோள மாவு மட்டுமே ஆட் பண்ணி செஞ்சால் கூடவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தோசை ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதோட ஸ்ட்ரக்சரு, ஷேப்பு, டேஸ்ட்டு எல்லாமே குறையே சொல்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்தது பணியாரத்துக்காக தாளித்து வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பணியாரத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்தளவுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு ஒரு பணியாரம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணிருந்தேன். பணியாரம் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா ஒரு 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பணியாரக்கல்லை வச்ச உடனே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கு மேலே மாவு விட்டுட்டு அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் திருப்புற வரையிலுமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மேலே கிறிஸ்பியாக சூப்பரான பணியாரம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.
பூரி, சப்பாத்தி, பணியாரம் இந்த 3 விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் இருக்குது. நைட்டு டின்னருக்கு பூரி, பணியாரம், சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா, மீதி ஆகிற பணியாரம், பூரி, சப்பாத்தியே காலையில் வச்சு டீ கூட சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க பழைய பூரி, சப்பாத்தி, பணியாரம் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் ஒரு பிளாக் டீ கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பணியாரம் செய்யவே வீட்டில் இருந்த எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஃபைனலாக நானும் சாப்பிட்டுட்டு ஆதிக்காக பால் காய்ச்சி வச்சுட்டு அது மேலே திரண்டு இருக்கிற அந்த பாலாடை எடுத்து வைக்கிறது தான் மெயின் ப்ராசஸ்ஸே. நான் அடிக்கடி நெய் செய்வேன் இல்லையா, இந்த மாதிரி பாலாடை கலெக்ட் பண்ணி தான் செய்வேன். பாலை நல்லா சுண்ட காய்ச்சின பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நல்லா ஆடை திரண்டு வரும். அந்த ஆடையை எடுத்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை நெய்யாக காய்ச்சும் போது நமக்கு 150 mlலேருந்து 200 ml வரையிலுமே நெய் கிடைக்கும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.